கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சனாதன கருத்து தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அண்மையில் திருப்பதி லட்டில் மாட்டுக்குழுப்பு கலக்கப்பட்ட ஒரு விவகாரமானது. அதனைத் தொடர்ந்து அம்மாநில துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் சனாதனம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பேசினாங்க. நேற்றைய தினம் பார்த்தோம்னா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறவங்க ஒழிஞ்சு போயிறாங்கிற மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்காரு. இந்த கருத்து நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாக்குதலாக ஒரு கருத்து கூறுறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தெளிவாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் அங்கே ஒரு பொதுக்கூட்ட மேடையிலேயே பேசுகிறார். தமிழ்நாட்டில் ஒரு நாயக்கர் அப்படின்னா ஒரு தலைவர்னு அர்த்தம். ஒரு தலைவர் சனாதன தர்மத்தை ஒழிப்புன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவங்க அழிஞ்சு போவாங்க அப்படின்றார். ஆனால் நாம் பார்த்திங்கன்னா நாத்திகவாதிகள், குறிப்பாக பெரியாரிஸ்டுகள் நம்ம யாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டோம். கடவுளை வணங்கக்கூடியவர்கள் சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள நினைக்கப்பவர்கள் கூட சனாதனத்தை பற்றி புரிந்து கொள்ளணும்னு நினைப்போம். இப்போ இவர் கூட பார்த்தீங்கன்னா சனாதனத்தை பாதுகாப்பேன்னு சொல்கிறார். இவர் திருப்பதி கோயிலுக்குள்ளே போக முடியுமா? கருவறைக்குள்ளே போக முடியுமா? ஏன் இவர் போக முடியாது? அதுதான் சனாதனம். ஆனால் பிராமணர்கள் போகலாம், பூணூல் இருந்தால் போகலாம், இவர் போக முடியாது. இவர் லட்டு உருட்ட முடியுமா? அதுக்கு வைணவ பார்ப்பனர்கள் தான் வேணும். அதுதான் சனாதனம். புரியுதுங்களா? முதல்ல இவருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாமலாம் இல்லை. இவர் ஒரு அடிமை, அதாவது மிகப்பெரிய அடிமை, சூத்திர அடிமை. பொதுவாக பார்த்திங்கன்னா அடிமைகளாக தான் வச்சுருக்கணும் சூத்திரர்களை, பஞ்சமல்லர்னு ஒரு பார்ப்பனியம் சொல்லுது, சனாதனம் சொல்லுது. நான் ஒரு தேர்ந்தெடுத்த அடிமை, சனாதனத்தினுடைய அடிமைன்னு ஒத்துக்கிட்டு தான் அந்த வேலையை செய்கிறார். இல்லை, இப்போ சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்குலாம் அடிமைன்னு சொல்ல சரியாக இருக்கும். முதல் சனாதனம் என்ன தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் நம்ம கருவறைக்குள்ளே போக முடியல? அவருடைய மொழி, அவர் பேசக்கூடிய மொழி கூட கருவறைக்குள்ளே போக முடியாது. அவர் போய் லட்டு உருட்ட முடியாது. லட்டு உருட்டுவது கூட வைணவ பார்ப்பனர்கள் தான் வேணும்னு சொல்லி வெளிப்படையாக அறிக்கை வெளியிடுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? இது தீண்டாமை, இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லி தான் இந்த சமூகம். இப்போ பவன் கல்யாணம் தீட்டு, கோயிலுக்குள்ளே பவன் கல்யாணம் போக முடியாமல் இருக்கிறது தீட்டு தான் காரணம். அவர் போனால் தீட்டு, உடனே கழுவி விட்டுருவாங்க, உடனே சுத்தம் பண்ணிடுவாங்க. லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்ததுனால மட்டும் அவங்க அக்னியாக நடத்தலை. பவன் கல்யாணம் உள்ளே போனாலும் சரி, பவன் கல்யாணம் லட்டு உருட்டினாலும் சரி, தீட்டுன்னு சொல்லி பவன் கல்யாணம் வெளியே போனால் சூத்திர பயிலுன்றான். சூத்திரன்னா வேசி மேன் அர்த்தம். இதுதான் அவருக்கு அங்கே அதான் அர்த்தம். இது இன்னும் சொல்ல போனால் பவன் கல்யாணம் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, மோடியவே மிஞ்சக்கூடிய நடிகர், சந்திரபாபுவே மிஞ்சக்கூடிய நடிகராக இருக்கார். எந்த விதத்தில் இன்னைக்கு லட்டில் கொழுப்பு இல்லைன்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு கொழுப்பும் லட்டு, கொழுப்பு நெய்யும் வேறு வேறு இல்லை. மாட்டு உறுப்பிலிருந்து வரக்கூடிய எல்லாமே ரத்தத்துலேருந்து உருவாகிறது தான். மாட்டுடைய ரத்தத்துலேருந்து தான் கறி நெய்யாக இருக்கட்டும், கொழுப்பாக இருக்கட்டும், எல்லாமே அதுலேருந்து தான் உருவாகுது. சரிங்களா? எங்களை பொறுத்தளவுக்கு அதில் மாட்டு கருத்து இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் அவர் சொல்லியிருக்கு, கடவுளோட விளையாடாதீங்க, உங்கள் அரசியல் விளையாட்டை கடவுளோட விளையாடாதீங்க, மக்களை குழப்பாதீங்க, உங்கள் அரசியல் விளையாட்டெல்லாம் வெளியே வச்சுங்க, வேறு எதுக்கு வச்சுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்படி கண்டனம் தெரிவிச்சிருக்க இந்த நேரத்தில் இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி சனாதனத்தை பற்றி பேசுகிறார். யார்? பவன் கல்யாண் சனாதனத்தை பற்றி பேசுகிறார். நம்ம என்ன கேட்குறோம்னா, பவன் கல்யாண் முதலில் மோடியவும் சந்திரபாபுவையும் வீழ்த்துவதற்காக இந்துத்துவா கொள்கையை, RSS திட்டத்தை, அந்த இந்து பாசிச கொள்கையை தனதாக்கி கொண்டு எப்படியாவது ஆந்திராவில் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற கனவுல இருக்கிறார். ஸோ அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்ம என்ன கேட்குறோம்னா, அங்கே இருக்க கம்யூனிஸ்டுகள் சனாதனம் குறித்து எப்படி இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள், இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், நம்மை போன்ற தமிழ் புலிகள் போன்ற இயக்கங்கள் எல்லாம் சனாதர்மம் என்றால் என்ன, அது எந்த அளவுக்கு கீழானவன் மேலானவன் என்று ஒரு மனிதனை பிரித்து வைத்திருக்கிறது, ஏன் கோயிலுக்குள்ளே போக விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது, தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், இடுப்பிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன். பஞ்சமனுக்கு அங்கே இடமே இல்லை. ஏன்னா பஞ்சமன் பிறந்ததாக அவங்க சொல்லவே இல்லை. இந்த 4 வர்ணங்கள் நான் தான் படைச்சேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 வர்ணங்களை ஒரு மனிதன் ஒரு கடவுள் இப்படி படைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பெண்களை பற்றி எப்படிலாம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கு, சனாதனத்தில் பெண்களை பற்றி எப்படிலாம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறதுல அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஆந்திராவுடைய கம்யூனிஸ்டுகள் எப்படி தமிழ்நாட்டில் பெரியாரியம், திராவிட இயக்கங்கள் சனாதனத்திற்கு எதிராக பெரியார் காலம் தொட்டு, பெரியாருக்கு முன்பிருந்து இந்த களத்தில் இருந்த பலகைகள் இருந்தால் கூட பெரியார் அவர்கள் வெகு மக்களுக்கு போய் சேர முடியாது செய்தார். இதையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திரா மக்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா
சனாதன மதத்துக்கு மாற்றுறது, ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக மாற்றுறது, மோடிக்கு ஆதரவாக மாற்றுறது கூடிய அந்த ஒரு போக்கை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே மாவோயிஸ்டுகள் பலமாக இருக்காங்க. மாவோயிஸ்ட் இயக்கங்கள் பலமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் ஓரளவுக்கு சொல்லும்படியாக இருக்குது. ரெஹிக் விமுலா போன்ற தலித் செயல்பாட்டாளர்களும் அங்கே நிறையா இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சனாதன தர்மம் குறித்து, பவன் கல்யாணின் மோசடிகள் குறித்து, பவன் கல்யாணின் நாடகங்கள் குறித்து, ஏன் பவன் கல்யாண் வந்து திருப்பதி கோவிலில் போய் உள்ள இருக்கக்கூடிய கருவறையை சுத்தம் பண்ண முடியல? ஏன் திருப்பதியில் கூட அவர் சுத்தம் பண்ணல, வேற ஒரு கோயிலில் போய் தான் சுத்தம் பண்ணுறாரு. அப்போ இவர் இன்னும் சொல்ல போனால் இவரே சனாதன தர்மத்தை மீறினவர் தான். 3 பொண்டாட்டிக்கு 3 திருமணம் முடித்தவர். இவருடைய 3வது மனைவி வந்து கிறிஸ்டின். இதெல்லாம் அவருடைய வரலாறு. சரிங்களா? இது தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. நம்ம தானே சனாதன தர்மத்தை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார்ல, அப்போ இவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் எப்படியா இருக்காரு? இப்போ ஏன் சனாதனத்தை ஒழிக்கணும்னு உதயநிதி அவர்கள் பேசினார்? சனாதனம் என்பது இங்கே மனிதனை தாழ்த்துகிறது. ஒரு மனிதனை உயர்த்துகிறது, இன்னொரு மனிதனை தாழ்த்துகிறது. இது மிகப்பெரிய டெங்கு மலேரியாவை எப்படி ஒழிப்போமோ அதுபோல் இதை ஒழிக்கணும். மனிதர்கள்லாம் சமமாக இருக்கணும், மனிதநேயத்தோடு நடந்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாடல் தான் திராவிட மாடல் அப்படிங்கிறார். அப்போ அவர் மனிதநேயத்தை நேசிக்கூடியவராக இருக்கார். மனிதன் சமமாக பார்க்கின்றார். மனிதன் சமம் இல்லை, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் சமம் இல்லைன்னு சொல்கிறது தான் சனாதனம். அப்போ அந்த சனாதனத்தை வீழ்த்தணுமா இல்லையா? இல்லை, சனாதனம் சொல்கிறது இந்து மதம் தான். எது எப்படி வேற்றுமையை ஏற்படுத்துன்னு சொல்ல முடியும்? அதான் இந்து மதம் தான் வேற்றுமை ஏற்படுத்துது. இந்து மதம் என்பதே மதம் கிடையாதுங்க. அது ஈபிகோ தண்டனை சட்ட தொகுப்பு தான். அது புரிஞ்சுட்டீங்களா? அது மதமே கிடையாது. இந்து மதம் என்பது ஒரு மதமே அல்ல. அது ஈபிகோ மாதிரி இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்து மதத்தில் ஒரு சட்ட தொகுப்பு இருக்குது. இந்த ஜாதிக்காரன் தான் கோயிலுக்குள்ளே போகணும், இந்த ஜாதிக்காரன் இங்கே தான் நிற்கணும், இந்த ஜாதிக்காரன் வெளியே தான் நிற்கணும். அதாவது நீங்கள் எளிமையாக ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ன்ற ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, பட்டியல் சாதி மக்கள் கோயிலுக்குள் வந்து விடக்கூடாது, தூரத்தில் நின்று கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடணும். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கதையை கற்பிக்க முடியுமா? கதையெல்லாம் இல்லை, இது நிஜம். பார்ப்பனியம் அந்த அளவுக்கு மிக மோசமாக இழிவுபடுத்தி ஒரு பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தி, பஞ்சமர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மக்களை இழிவுபடுத்தி இப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை கிளப்பி, அதாவது கோபுரம் தரிசனம் பண்ணாலே கோடி புண்ணியம் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் கோவிலுக்கு வரமாட்டாங்க, கோவிலுக்கு அத்துமீறி நுழைய மாட்டாங்க, ஒரு போராட்டம் நடக்காது. இது பட்டியல் சமூகத்தை மையப்படுத்தி சொன்ன கருத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அது பொதுவான கருத்து தானே? இல்லை, பட்டியல் மக்களுக்காக சொல்லப்பட்ட கருத்து தான் இந்த தரிசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிறது பட்டியல் மக்களுக்காக சொல்லப்பட்டது தான். சூத்திரர்களுக்கு ஒரு அளவு வச்சுருக்காங்க, ஒரு எல்லை வச்சுருக்காங்க, பட்டியல் மக்களுக்கு ஒரு எல்லை வச்சுருக்காங்க. இதுதாங்க பார்ப்பனியம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொல்கிறேன், திருப்பதி கோவிலே லட்டு உருட்டுவதற்கு வைணவ பார்ப்பனர் தான் வேண்டும்னு வெளிப்படையான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இது உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கூட என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற கேண்டீனில் வெங்காயம் பூண்டு இருக்கக்கூடாது, உணவில் கேண்டீனில் உணவு இருக்கக்கூடாது, அசை உணவு இருக்கக்கூடாது இன்னைக்கு. அப்போ இந்த நாடு இந்தியாவை யாருக்கான நாடாக கட்டமைக்கப்பட முயற்சிக்கிறாங்கன்னா, பார்ப்பனர்களுக்கான கட்டமைப்பை முயற்சி பண்ணுறாங்க. பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் கீழ் சாதியை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் இழிபிறவிகள், அவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேசிய மொழி தான் சமஸ்கிருத மொழி, அந்த மொழி தான் வந்து தெய்வ மொழி, கடவுள் மொழி என்று ஒரு பொய்யான கற்பிதங்களை இந்த மக்களிடத்தில் பெரும்பான்மையாக கற்பித்து எப்படியா மீண்டும் மனுதர்ம ஆட்சியை வந்து இங்கே நிலைநிறுத்த பார்க்குறாங்க. அந்த மனுதர்ம ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி கோமாளி பவன் கல்யாண் போன்ற கோமாளியெல்லாம் இறக்கி விட்டு இன்னைக்கு சனாதனத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு எதிராக குறிவைக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எடுபடாது, ஆந்திராவில் எடுபடலாம், ஆந்திராவிலும் எடுபடக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. ஆந்திராவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய தலித் செயல்பாட்டாளர்கள், இவர்களெல்லாம் பவன் கல்யாணை ஒரு கோமாளியாக சித்தரிக்க வேண்டும். சனாதனம் என்றால் என்ன என்பதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஏற்றத்தாழ்வு, இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு இருப்பதற்கு காரணம், பெரும்பான்மை மக்கள் படிக்காமல் இருப்பதற்கு காரணம், படிக்க விடாமல் தடுத்தது இந்து மதம் தான் என்பதையெல்லாம் வெளிப்படையாக அங்கே துண்டு பிரச்சாரங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் எப்படி பெரியார் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அதுபோல் அங்கேயும் பிரச்சாரங்களை மேற்கொண்டாது மட்டும்தான் இந்த பவன் கல்யாண் இதே இங்கே பேசுகிற ரஜினிகாந்த் என்ன தெரியுமா, ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் இருந்த ரஜினிகாந்த் சனாதனத்திற்கு ஆதரவாக பேசி, முழுக்க இந்துத்துவாக்கு ஆதரவாக பேசி, மோடிக்கு ஆதரவாக பேசி இன்றைக்கி வந்து வெறும் ஸ்டாராக இருக்கார். அவருடைய படங்கள் சில திரைப்படங்கள் ஓடலாம், அவரை சில ரசிகர்கள் ரசிக்கலாம், ஆனால் அவரால் ஜொலிக்க முடிஞ்சா தமிழ்நாட்டில்னா ஜொலிக்க முடியல.
அப்போ இந்த கோமாளி பவன் கல்யாணம் தான் ஆந்திராவிலிருந்து அப்புறப்படுத்த வேலையை அங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் செய்யணும். வெளிப்படையாக இப்போ இன்னைக்கு அதே நடிகர் தான் பிரகாஷ்ராஜ் மிக தெளிவாக சொல்கிறாரு, நீ சனாதனத்தை காப்பாற்றுறதுக்கு நீ தயாராக இருக்கோம், நாங்கள் வந்து சமதர்ம கொள்கையவும் மக்களை பாதுகாக்க நாங்கள் தயாராகிறோன்ற அவருக்கு பதிலடி தராரு. ஆனால் நம்ம ஊர் நடிகர் கார்த்தி என்ன சொல்கிறார், மன்னிப்பு கேட்குறாரு. ஒரு சென்சிட்டிவான மேட்டர்னு தான் சொன்னார் அவர். இது ஒரு சென்சிட்டிவான மேட்டர், இந்த கேள்வி என்ன கேட்காதீங்கன்னு அதை நகைச்சுவை அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சிரிச்சுக்கிட்டே சொன்னது தப்புன்னு இவன் வந்து ஒரு கோவமாக இந்த கோமாளி பவன் கல்யாணம் வந்து அப்படி கோபமாக ஒரு பேட்டி கொடுத்தோன்னே பயந்து போய் ஒரு கார்த்தி தன்னுடைய பணம் ஓடுவதற்காக மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் பிரகாஷ்ராஜிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நடிகர்கள். மக்களுக்காக நிற்கணும். மக்கள் தான் நமக்கான கேடயம். மக்கள் ஒரு புறம் இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து தற்போது ஐ வெயிட் அண்ட் சீ என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்கன்றாரு. யாருக்கு இந்த நிலை ஏற்படும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பாருங்கன்றாரு. அது அவருக்கே உண்டான பாணி. திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டான பாணி தான் அவருடைய பாணியாக நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அந்த பாணியில் வந்து பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்கிறார். அவர் மன்னிப்பு கேட்க சொல்லி எவ்வளவோ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்துத்துவா கும்பலெல்லாம் பேசுனாங்க. அவர் தலையெடுப்போம்னாங்க, அதை எடுப்போம், அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னுலாம் மிரட்டி தான் பார்த்தாங்க. ஒரு பிடி கூட அவர் பின்வாங்கலை, உறுதியாக இருந்தார். ஆமாம், சனாதன தர்மத்தோட சுப்பிரமணிய சாமிலாம் மிரட்டி பார்த்தாரு, நான் வழக்கு போட்டார், என்னென்னமோ செஞ்சாங்க. எதற்கும் அச்சப்படாமல் துணிவாக ஆமாம் டெங்கு மலேரியா போல தான் சனாதனம் அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இதுதான் தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கிறதுக்கு கூட தகுதி. இதுதான் தகுதி. ஏன்னா மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த அடிப்படையில் தான் உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வர் பதவி கூட இந்த இடத்துல நாங்கள் வாழ்த்து சொல்ல விரும்புகிறோம். வாழ்த்து இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. சனாதனத்தை ஒழிக்கணும் தமிழ்நாடு தேவை. ஆமாம், மனிதர்கள் இங்கே முதல்ல இந்திய சமூகம் என்பது ஒரு சாதிய சமூகம். இந்திய சமூகம் என்பது ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட சமூகம். அந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியது இந்து மதம். அப்போ அதை வீழ்த்த வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை, முற்போக்காளருடைய கோரிக்கை. இதை வீழ்த்துவதற்கு தான் அன்னைக்கு பெரியார் உருவானார், கலைஞர் உருவானார், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார், அடுத்து உதயநிதி அவர்கள் பேசுகிறார், இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் பேசுகிறார், இங்கே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் அவர்கள் பேசுகிறார், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பேசுகிறார்கள். இப்போ நீங்கள் வட மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசுவாங்க. ஏன்னா இது பெரியார் மண். பெரியார் கற்பித்த அந்த பாடத்தை அனைத்து தலைவர்களும் இங்கே நீங்கள் வந்து காங்கிரஸ் தலைவர் கூட சனாதனத்தை எதிர்ப்பாங்க. ஆனால் வட மாநிலங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் தலைவர் சனாதனத்துக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரமாக இருக்கட்டும், இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பிறந்தவையாக இருக்கட்டும், இதற்கு முன்பு இருந்த ஈவிகே சிலங்கனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமி ஆகட்டும், யாராக இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர்களே இங்கே எதிர்ப்பாங்க சனாதனத்தை. ஆனால் மற்ற மாநிலங்கள் வேறு விதமாக இருக்கும். மோடி கூட தமிழ்நாட்டுக்கு வந்து சனாதனத்துக்கு எதிராக பேச மாட்டார், சனாதனத்தை ஆதரித்து பேச மாட்டார். ஆனால் மற்ற மாநிலங்கள் கூட சனாதனத்தை அழிக்க பார்க்கிறது திமுக, அவர்களோடு கூட்டணி வைக்கிறது காங்கிரஸ், எனவே காங்கிரஸையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்களில் போய் பேசுவார். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் பேச முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மண் சனாதனத்துக்கு எதிரானது, இந்துத்துவாவுக்கு எதிரானது, பாசிசத்திற்கு எதிரானது. பெரும்பான்மை குரல் என்பது சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற குரல் தான் தமிழ்நாட்டு குரல். அதனால தான் இங்கே சூப்பர் ஸ்டாரை ஜொலிக்க முடியல. அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி நோட்டாவை தாண்ட முடியல. புரிஞ்சுட்டீங்களா? அதனால் சனாதனம் வீழ்த்தப்பட வேண்டிய ஒன்று. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கருத்து தெரிவிச்சிட்டாங்கன்னா அடுத்து எந்த மாதிரியான அரசியல் மாற்றம்லாம் இருக்குது? ஒரு மாற்றம் ஏற்படாது. தமிழ்நாடு எப்பயும் போல சனாதனத்துக்கு எதிராக தான் பயணிக்கும். பவன் கல்யாண் தான் இங்கே கோமாளியாக பார்க்கப்படுவார். 1969 அந்த காலகட்டங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக இது போன்ற பொய்யுரைகளை மக்களுக்கு எதிராக இருப்பது போல ஒரு தோற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனியம் கட்டமைக்கிறது. அது சோ காலத்திலிருந்து குருமூர்த்தி, இன்றைக்கு இருக்கிற குருமூர்த்தி வரை திமுகவுக்கு எதிராக, கலைஞர் அவர்களுக்கு எதிராக, அண்ணா அவர்களுக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை, பொய்யான பித்தலாட்டங்களை எல்லாம் கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காது. எப்பயுமே இங்கே சனாதனத்திற்கு எதிராக பேசின பிறகு தான் 40-40 சனாதனத்தை எதிர்த்து பேசினது, இந்துத்துவா கொள்கைக்கு எதிராக பேசினதுக்கு அப்புறம் தான் இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. தமிழ்நாடு எப்போதும் சனாதனத்தை, இந்துத்துவாவை வீழ்த்துவதற்கு தயாராகவே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனாதனம் குறித்து உதயநிதியினுடைய அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்கள் முக்கிய நன்றி.